இருக்கிறதுலே ரொம்ப கஷ்டமான வேலை டிரைவர் வேலை. டைமுக்கு சாப்பிட முடியாது, டைமுக்கு தூங்க முடியாது. அப்படியே தூங்கினாலும் அந்த சீட்டுக்குள்ள குரங்கு மாதிரி கையை காலம் மடிச்சுக்கிட்டு தூங்கணும். அதையும் மீறி தூங்கினா போலீஸ்காரன் எழுப்பி விட்டுருவான், இல்ல அடிச்சு முடிக்கிடுவான். இவ்வளோ கஷ்டத்தையும் அவங்க தாங்கிறது அந்த பணத்துக்காக தான். ஆனா அந்த பணத்தை சம்பாதிக்க அவங்க படுற பாடு இருக்கே, அது வார்த்தையால சொல்ல முடியாது. நினைச்ச டைமுக்கு சவாரி கிடைக்காது, சவாரி கிடைக்கிற போது வண்டி காலியா இருக்காது. சரி, இதுதான் இப்படின்னு பார்த்தா லாரி, டெம்போ, ஈச்சர் இந்த மாதிரி வண்டி வச்சுருக்கவங்களுக்கெல்லாம் நினைச்ச டைமுக்கு லோடு கிடைக்காது. சரி, கிடைச்ச டைமுக்கு போலான்னா அதுக்கு முன்னாடி ஏத்தின லோடுவே அந்த கம்பெனிக்காரன் இறக்கி இருக்க மாட்டான். லோடு இறக்கணும் லோடு சொன்னவங்களுக்கு கால் பண்ணா, நாங்க சொன்ன டைம் முடிஞ்சிருச்சு, நீங்க லேட் பண்ணிட்டீங்க, நாங்க வேற ஒரு வண்டிக்கு புக் பண்ணிட்டோம் அப்படின்பாங்க. அதையும் மீறி லோடு கிடைச்சா அவங்க சொல்ற லோடு வண்டி டன்னேஜோட ஓவரா இருக்கும். சரி, வண்டி டன்னேஜோட ஓவரா இருக்கே வேண்டான்னு சொன்னா மறுபடியும் வேற லோடு கிடைக்க 2 நாள் 3 நாள் ஆயிடும். சரி, இங்க வெயிட் பண்ணி நம்ம இருக்கிற காசை செலவு பண்ண வேண்டாம், இருக்க லோடு ஏத்திட்டு போலான்னு பார்த்தா அங்க போலீஸ்க்கு லஞ்சம், ரோட் டேக்ஸ், டோல்கேட்டு, வண்டிக்கு பெட்ரோலு, பத்தாததுக்கு நடுவுல போலீஸ்கார பிரச்சனை, ஊர்க்காரங்க பிரச்சனை, குடிகாரங்க பிரச்சனை. இவ்வளோ பிரச்சனைகளையும் தாண்டி உயிரோட போனாதான் சம்பளம். அந்த சம்பளத்தை வார்த்தையால சொல்ல முடியாது. அப் அண்ட் டவுன் 1000 2000க்கு மேல தாண்டாது. உண்ண முடியாத உணவு, சொல்ல முடியாத வருமானம், எதிர்பார்க்க முடியாத மரணம், இதுதாங்க டிரைவரோட வாழ்க்கை. ஒரு நாளைக்கு ஒரு சில உயிரை காப்பாத்துற டாக்டர் கடவுள்னா, ஒரு நாளைக்கு பல உயிரை காப்பாத்துற டிரைவரும் ஒரு கடவுள் தாங்க. அந்த மாதிரி டிரைவருங்களுக்கெல்லாம் ரொம்ப நன்றிங்க.